செல்ஃப் ஹெல்ப் குரூப். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பாருங்க. தி மோட்டோ ஆஃப் எவ்ரி குரூப் மெம்பர்ஸ் ஷுட் பி சேவிங் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர். ஸோ முதல்ல இதுல என்ன அப்படின்னா சேமிப்பு முதல், அப்புறம் தான் பிறகுதான் கடன், சரிங்களா? அதுதான் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொரு குழுவினுடைய குறிக்கோளாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இரண்டாவது, சுய உதவிக்குழுவில் ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்களை மட்டுமே என்ன பண்றாங்கன்னா உறுப்பினர்களாக கொண்டு அமைத்து செயல்படுத்துகிறார்கள், சரிங்களா? ஒரே மாதிரியான பொருளாதார சூழ்நிலை இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து ஊக்குவிக்கும் நோக்கமாக தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட், தி ஐடியல் சைஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரேஞ்சஸ் பிட்வீன் 10 and 20 மெம்பர்ஸ். ஸோ இந்த சுய உதவிக்குழு பார்த்தீங்க அப்படின்னா 10 முதல் 20 உறுப்பினர்களாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். ரெண்டாவது, அடுத்தது, the group needs not be registered. இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடுத்தது, groups are non-political voluntary associations and follow a democratic culture. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல அந்த நான் பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சார்பு இல்லாத, சரி, அரசியல் அல்லாம தாமாகவே சேர்ந்து உருவாக்கிய ஒரு ஜனநாயகத்துடன் கலாச்சாரத்தை கொண்ட இந்த குழு தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். அடுத்தது, ஈச் குரூப் should have only one member from one single family. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவிலும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் மட்டுமே என்னவாக முடியும், மெம்பரா வந்து சேர முடியும். ஒரு குடும்பத்துல ஒருத்தரவங்க மட்டும்தான் அதுல மெம்பரா போய் ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது, a group is to be formed with only men or only with women. இதுல ஆண்களோ அல்லது பெண்களோ அவங்க மட்டும்தான், அதாவது ஆணுன்னா ஆண் மட்டும், பெண்கள்னா பெண்கள் மட்டுமே அது உறுப்பினராக இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப். செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஹோல்ட்ஸ் வீக்லி மீட்டிங்ஸ் மோஸ்ட்லி டியூரிங் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஃபுல் அட்டெண்டன்ஸ் இஸ் மேட் மேண்டேட்டரி ஃபார் பெட்டர் பார்ட்டிசிபேஷன். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுய உதவிக்குழுவுடைய கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் எப்ப கண்டக்ட் பண்ணா அந்த ஓய்வு நேரங்களில் மட்டும், அதாவது வாரம் ஒரு முறை கூட்டுவாங்க. அடுத்தது, அதிக பங்களிப்பிற்காக அனைவரும் வந்து டெய்லி வந்து அவங்க அட்டெண்டன்ஸ் வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும். அடுத்தது, வருகை பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியம். அடுத்தது, the group have transparency among themselves and they have collective accountability in respect of financial transactions. இதுல இருக்கக்கூடிய அந்த குழுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த தங்களுக்கு வெளிப்படையாக தன்மையுடன் அவங்க எப்படி இருக்குன்னா எல்லாருமே வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கணும், எந்த ஒரு சீக்ரெட்ஸும் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த நிதி பரிமாற்ற நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு பொறுப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபினான்சியல் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே கூட்டாக தான் செயல்படணும், சரிங்களா? ஸோ எந்த ஒரு வகையிலையும் தனிப்பட்ட முறையில வந்து செயல்படக்கூடாது. அடுத்தது, எவ்ரி குரூப் ப்ரொவைட்ஸ், ஒவ்வொரு குரூப்பும் a platform to its members for exchange of their views and ideas freely. ஸோ இந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தேர் வியூஸ் அண்ட் ஐடியாஸ், அவங்களுடைய விருப்பங்களையும் அந்த கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா பரிமாறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். அடுத்தது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். இந்த சுய உதவிக்குழுவினுடைய செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க. தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர் லிஸ்டட் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன், டெவலப்பிங் அண்ட் என்ஹான்சிங் தி டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் மெம்பர்ஸ். இந்த உறுப்பினருடைய முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை வந்து மேம்படுத்துவது இதனுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன். ரெண்டாவது, இன்க்ரீசிங் ஜெனரல் அவேர்னஸ் ஆன் லிட்ரேசி அமாங் மெம்பர்ஸ். அடுத்தது, இங்க இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த எழுத்தறிவு இல்லாத அந்த இல்லிட்ரேட் இருக்காங்க பாத்தீங்களா, லிட்ரேசி, அதாவது அந்த உறுப்பினர்களுக்கு எழுத்தறிவு கொடுத்து அந்த பொது விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி கொடுப்பது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதையும் வந்து செய்யறாங்க. அடுத்தது, equipping the poor with basic skill for understanding monetary transactions. அந்த வசதி இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வசதியற்றோருக்கு அந்த நிதி பரிமாற்றங்களுடைய திறன் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப். அடுத்தது, மெயின்டைனிங் புக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் டு என்ஷூர் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ். அடுத்தது, ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சரியான கணக்குகளை வந்து உறுதிப்படுத்த பல ஏடுகளும் பதிவேடுகளும் வந்து பராமரிக்கிறாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல. அடுத்தது, ப்ரொவைடிங் நெசசரி ட்ரைனிங் இன் தி சூசன் ஃபீல்ட்.
அந்த அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எந்த ஃபீல்டு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த துறைகள் வந்து அவங்களுக்கு தேவையான பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. சப்மிட்டிங் தி அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆனுவல் ஆடிட் பை அ குவாலிஃபைடு ஆடிட்டர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அந்த தகுதி பெற்ற அந்த ஆடிட்டர் கிட்ட என்ன பண்றாங்கன்னா அந்த ஆண்டு ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்றாங்க. அடுத்து ஸோ ஆடிட்டர் வந்து குவாலிஃபைடான ஆடிட்டர் வந்து அது பார்க்குறாரு, ஆடிட்டிங்கும் பார்க்குறாரு. நெக்ஸ்ட் டிசைடிங் தி லோன் அமௌண்ட் டு பி சாங்ஷனட் டு தி குரூப் மெம்பர்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த குழு உறுப்பினர்களுக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த கடன் தொகையை வந்து தீர்மானிக்கவும் அவங்களுக்கு வந்து டிசைட் பண்றதுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் லிங்கேஜ். அதாவது என்ன லிங்கேஜ் அப்படின்னு என்ன சொல்றேன்னா அந்த இவங்களுக்கு எப்படி வந்து கடன் எப்படி கிடைக்குது, அதாவது வங்கி மூலமா கிடைக்குதா, அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமா கிடைக்குதா, நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமா கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அதாவது மோட் ஆஃப் லிங்கேஜ் பாருங்க. தேர் ஆர் 3 distinct modes of credit to SHGS. இந்த சுய உதவி குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் அளிக்கக்கூடிய 3 வகையான முறைகள் இருக்கு. அது என்னென்ன முறைன்னு பார்க்கலாம். அண்டர் தி ஃபர்ஸ்ட் மோட், இதில் ஃபர்ஸ்ட் மோடு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் லெண்ட் டைரக்ட்லி டு தி SHGS. ஸோ வங்கிகளே பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக அந்த சுய உதவி குழுக்களுக்கு வந்து கடனை வந்து கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது இந்த செகண்ட் மோட் பேங்க்ஸ் ப்ரொவைட் லோன்ஸ் டு தி NGOs ஃபார் ஆன்வர்ட் லெண்டிங் டு தி SHGS அண்ட் அல்டிமேட்லி டு மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகள் அரசு சாராத அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய NGO என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, அந்த NGO மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா சுய உதவிகளுக்கு வந்து அந்த சிறு தொழில் முனைவோருக்கு வந்து கடனை வந்து கொடுக்குறாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அண்டர் தி தேர்ட் மோட் பேங்க்ஸ் எக்ஸ்டெண்ட் கிரெடிட் டு தி SHGS வித் தி NGOs சர்விங் as facilitators. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு சாராத அமைப்புகளை செயலாக்குனராக இருந்து அந்த வங்கிகளுடைய சுய உதவிகளுக்கு வந்து கடனை வந்து கொடுக்குது. பாருங்க, அண்டர் தி தேர்ட் மோட் பேங்க்ஸ் எக்ஸ்டெண்ட் கிரெடிட், வங்கிகள் மூலமாக இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் NGOs மூலமா வந்து ஒரு சில கடன்களையும் வந்து கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் தீஸ் 3 மெத்தட்ஸ், இந்த 3 மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா the last method of direct lending by bank with NGOs facilities is widely practiced. ஸோ இந்த கடைசியாக பார்க்கக்கூடிய அந்த மூன்றாவதா இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 முறையில அந்த மூன்றாவது இருக்கக்கூடிய முறை மூலமாக தான் அந்த நேரடியாக கடன் அளிக்கக்கூடிய முறை வந்து இன்னைக்கு வந்து பரவலாக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு. நெக்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த சுய உதவி குழுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா in December 2017 there were 45,67,090 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் டிசம்பர் 2017 படி பார்த்தீங்க அப்படின்னா 45,67,900 சுய உதவி குழுக்கள் வந்து இந்தியாவில் இருக்கு. தி டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் SHGS during the same period stood at 5,02,65,933 at all India level. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 5,02,65,933 பேரை வந்து மெம்பர்ஸா வந்து இருக்காங்க. தி 5-year plans of the government of India has given due recognition to the relevance of the self-help group concept to implement developmental schemes at the grassroots level. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய தொடக்க நிலையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுய உதவி குழுக்களுடைய முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த 5-year plans இருக்குது பாத்தீங்களா, இந்த 5-year plans வந்து இதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்காக முறையாக அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த சுய உதவி குழுக்களுடைய தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட், அதாவது TNCDW என்று சொல்லக்கூடியது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இந்த இயர் 1983 வித் தி பிரைம் அப்ஜெக்டிவ் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் ரூரல் விமன். இந்த பெண்களினுடைய அந்த சமுதாய பொருளாதார மேம்பாட்டிற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட் TNCDW. அதாவது
ஊரக பெண்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாட்டில் வந்து 1983ல இந்த தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம் TNCDW வந்து ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? இந்த நிறுவனம் வந்து தோற்றுவித்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு spearheaded the self-help group concept in the country by forming SHGS in Dharmaburi district with the assistance of International Fund for Agricultural Development IFAD. Fund for Agricultural Development IFAD is September 1989. அடுத்தது 1989ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு செப்டம்பர் மாசத்துல இந்த விவசாய முன்னேற்றத்திற்கான உலக நிதி அந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அந்த நிறுவனத்தினுடைய உதவியோடு தருமபுரி மாவட்டத்துல இந்த சுய உதவி குழுக்களை வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் துவக்கினாங்க. தென் அதுக்கப்புறம் the success of the IFAD project paved way for the now popularly called மகளிர் திட்டம் project. ஸோ இதை வந்து இந்த IFAD இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன சொல்றோம்னா மகளிர் திட்டம் சொல்றோம். which was launched during 1997-98 with the state government funding and was progressively extended to all the 30 districts. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரியில தொடர்ந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டம் வெற்றியினுடைய அடிப்படையில அந்த மகளிர் திட்டம்னு அழைக்கப்பட்டு 1997-98ல அந்த மாநில அரசினுடைய நிதி உதவியோடு பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. Then the SHG movement has now emerged as a powerful and vibrant movement illuminating the lives of many poor women in the state. ஸோ இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக சக்தி வாய்ந்த அந்த இயக்கமாக செயல்பட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்ல பல வசதியற்ற அந்த மகளிருடைய வாழ்க்கைக்கு ஒளியிட்டு கூட திட்டமாக வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுய உதவி எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 3,11,623 குழுக்கள் வந்து இருக்கு. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் எஸ்கெச்சிஎஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா 35,76,693 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் சேவிங்ஸ். அவங்களுடைய மொத்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதாவது லட்சத்துல இருக்கு 1,86,814.79 லட்சத்துல வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ். அந்த சுய உதவி குழுக்களினால் நடத்தப்படக்கூடிய அந்த சிறிய நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 9,754 நிறுவனங்கள் வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது த டோட்டல் ஃபண்ட் கிவன் டு மைக்ரோ என்டர்பிரைசஸ். இந்த சுய உதவி குழுக்களுக்கு நடத்தக்கூடிய அந்த வழங்கக்கூடிய அந்த கடன் தொகையின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 40,182 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.